உங்கள் அனைவருக்கும் எனது அதிகாலை அன்பு வணக்கங்கள். நேற்று உங்களுக்கு நான் வீட்டு தோட்டம் தொடர்பான ஒரு பதிவை போட்டிருந்தேன். இன்று நீங்கள் பார்க்க போது விற்பனைக்காக என்னிடம் இருக்கும் இண்டோ பிளான்ஸ், அழகுக்காக வளர்க்கப்படுகின்ற பிளான்ஸ். எங்களுக்கு வீட்டு தோட்டமும் வேண்டும், அதே நேரம் எங்கள் மனம் பார்த்து மகிழ்வதற்கு, வீட்டுக்கு ஒரு அழகை தருவதற்கு வீட்டுக்கு அழகு தாவரங்களும் அவசியம். அந்த வகையில் என்னிடம் சில தாவரங்கள் உண்டு. இது பார்த்திங்கன்னா ஆந்தூரியம் செடி. இது ஒரு க்ரீன் லீவ்ஸ் மாதிரி நல்ல வடிவான ஒரு கண்டு. இதை விட இது பாம்பு செடி என்று சொல்லுவார்கள். வீட்டுக்கு ஆக்சிஜனை தரக்கூடியதென்று அறிய முடிகின்றது. இதெல்லாம் ஆந்தூரியம் தான். அப்படியே வந்தீங்களென்று சொன்னால் இங்கால சொல்லுவார்கள், இது ஒரு வச்சா காசு வேறுமென்று சொல்லுவார்கள். எனக்கு தெரியவில்லை, ஆனால் வைத்திருக்கின்றேன். இப்படியான செடிகள் என்னிடம் உள்ளது. ஒன்று வீட்டிற்கு அழகு, அடுத்தது எங்களுக்கு இவற்றை பார்க்கும்போது மனதுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி. ஒவ்வொரு விதமான செடிகள், விதமான செடிகள் இருக்கின்றது. பல வகையான செடிகள் வைத்து எனக்கு இது ஒரு கலை. எனக்கு உண்மையில் வீட்டு தோட்டம் இதுகள் வளர்க்குறது எல்லாமே ஒரு கலை. இப்போ இதில் பார்த்தீங்களென்று சொன்னால் கற்பூரவள்ளி. இது அந்த என்ன செடி எனக்கு ஞாபகம் வருதில்லை. இதுவும் ஒரு செடி. ஒவ்வொரு விதமான கோலியாஸ் செடி. இது ஒரு சின்ன கத்தாழை. இது பார்த்தீங்களா, இது இஞ்சி. இஞ்சிக்குள்ள நான் புதினா வச்சிருக்கிறேன். ஒரு ஓட்டு அடுக்கி அந்த ஓட்டுக்குள்ளே உயரமாக மண்ணை போட்டு புதினா அடுக்கி உள்ளது. இவ்வாறாக இருக்கின்றது. நீங்களும் வீட்டில் அழகு தாவரங்களை வளருங்கள். உங்களுக்கு தேவையான தொடர்பு கொள்ளுங்கள். இல்லையென்றால் இந்த வீடியோவை பார்த்து ரசியுங்கள். தயவு செய்து ஒரு பார்ப்பவர்கள் இதனை ஒரு காட்சியாக பண்ணிவிடுங்க. மற்றவர்களும் பார்ப்பார்கள், தேவையானவர்கள் தொடர்பு கொள்வார்கள். எமது நேரத்தை வீண் தேவையில்லாத பொழுதுபோக்குகளில் செலவழிப்பதை விட இப்படியான மனதுக்கு அமைதி, மகிழ்ச்சி தருகின்ற விடயங்களிலும் அதைவிட பிரயோசனமானதாகவும் எமது பொழுதை போக்கினோமானால் அது எப்போவுமே எமது மனதுக்கும் மகிழ்ச்சியோடு ஆரோக்கியமான வாழ்வுக்கும் வழிவகுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.